வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சில ஓல்ட் இங்கிலீஷ் எலிஜிஸை பற்றி பார்க்கலாம் வாங்க. எலிஜினா நமக்கு நெருக்கமானவங்க யாராவது இறந்துட்டாங்களோ இல்லை நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய இழப்பு ஏற்பட்டாலோ அதை பற்றின பாடுற பாடலில் தான் நம்ம அந்த இழப்பை பற்றி பாடுற பாடலில் தான் நம்ம எலிஜின்னு சொல்லுவோம். இதில் நம்ம பார்க்கக்கூடிய முதல் எலிஜி வந்து த ரூயின்ட் பர்கர். இதோடைய சப்ஜெக்ட் மேட்ரு என்னென்னா, ஒரு பேர் நமக்கு தெரியல, அவர் ஒரு ஆங்கிலோ சாக்சன் போய்ட்டுன்னு மட்டும் புரியுது. அவர் வந்து ஒரு காலத்தில் வந்து பிரம்மாண்டமாக இருந்த பாத்ன்ற ஒரு பெரிய சிட்டி வந்து இப்போ அழிஞ்சு போயிடுச்சு. அதை பற்றி அவர் எழுதுகிறாரு. ஏன்னா இந்த பாத்ன்ற சிட்டி வந்து ஒரு சமயத்தில் பார்த்திங்கன்னா ஃபேஷன், அட்ராக்ஷன் அந்த மாதிரி, அதாவது அவ்வளோ செழிப்பாக இருந்த ஒரு இடம். ஆனால் அந்த ரோமன்ஸ்லாம் வந்து இந்த ஆங்கிலோ சாக்சன் மக்கள் அங்கே வாழ்ந்தவங்களெல்லாம் தாக்கி அவங்களெல்லாம் வந்து விரட்டி அடிச்சுட்டு அந்த இடத்தையே வந்து சூறையாடிட்டாங்க. இப்போ வெறும் அந்த இடத்த பற்றின ஞாபகம் மட்டும்தான் இருக்குது. இப்போ அங்கே ஒன்றுமே இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க கொடூரமாக அந்த இடத்த வந்து தாக்கி வந்து அடிச்சிருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா அவர் வந்து அருமையாக அவரோட பர்சனல் நோட்டு, அந்த லிரிக்கல் ஃபீச்சர்ஸ், அப்புறம் அந்த வர்ணிக்கிற விதம் வந்து இந்த இதில் ரொம்ப அழகாக இருக்கும். அடுத்த கவிதை வந்து த வாண்டரர். இதுவும் வந்து யார் எழுதுனாங்கன்ற பேர் தெரியல. ஆனால் இங்கே வந்து ஒருத்தர் நம்மக்கிட்ட பேசுகிறார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவருடைய மாஸ்டர் வந்து இறந்துடுறாரு. அதனால் இவர் வந்து அவர்கிட்ட தேனாக வந்து இருந்திருக்காரு, போர் வீரராக இருந்திருக்காரு. இப்போ அவர் தேடின்னு அவர் வந்து கப்பலில் போகிறார். எப்படியாவது நான் வந்து இறந்து போனேன், என்னோடய மாஸ்டரோட நான் சேர்ந்துடணும் அப்படின்றது தான் அவரோட ஆசை. எப்படியாவது அவரோட சேரணுன்றதுக்காக கனவு கண்டுக்கிட்டே போகிறாரு. ஆனால் எழுந்து பார்த்தா அவருக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. ஏன்னா வந்து கடலில் தனிமையில் அந்த குளிரில் அவர் இருக்கார். அவரால் அவருடைய லார்டை விட்டு பிரிஞ்சு இருக்கவே முடியல. எப்படியாவது அவரோட சேர்ந்தணுன்ற ஆவல் அந்த கனவில் வந்து சேர்ந்த மாதிரியே இருந்தது வந்து நிஜ வாழ்வில் இல்லைன்னு தெரியும் போது அவருக்கு வந்து ரொம்ப 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 அது ஆழ்ந்த வருத்தத்தை வந்து உண்டாக்குது. இதை வந்து நம்ம லார்ட் டென்னிசனோடைய இன் மெமோரியம் போயமோடு கம்பேர் பண்ணுற அளவுக்கு இந்த போயம் அந்த அளவுக்கு அருமையாக இருக்குது. இது ஒரு சப்ஜெக்டிவ் டோனில் எழுதப்பட்ட ஒரு போயம். அடுத்த போயம் வந்து சீஃபேரர். இதை யார் எழுதுனாங்கன்னு தெரியல. ஆனால் இது ரொம்ப நீளமான ஒரு போயம். இதில் வந்து ஒரு ட்ராமாட்டிக் லிரிக்குன்னு சொல்லலாம். இது வந்து ஒரு மோனோலாக், அதாவது ஒரே ஒருத்தர் பேசுகிற மாதிரி. அவர் வந்து ஒரு சீமேன், அதாவது கடலில் வந்து பயணிக்கிறவர். இவர் ஒரு வாட்டி வந்து புயலில் வந்து அவரோட கப்பல் மாட்டி இருக்குது. அதனால் இப்போவும் அவருக்கு கடல்னால் பயமாகவும் இருக்குது. ஆனால் அதே சமயத்தில் அவரால் வந்து கடலில் போகாமல் இருக்க முடியல. ஏன்னா அந்த கடல் வந்து அவர் அடைச்சிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா அந்த புயலில் வந்து அவருக்கு ஏற்பட்ட இழப்பையும் எழுதியிருப்பார். அதே சமயத்தில் கடலோட அழகையும் வர்ணிச்சிருப்பார். அதனால் இந்த கடல் வந்து அவருக்கு ஒரு ஏஜெண்ட் மாதிரியும் தெரியுது. அதே மாதிரி அப்படியே வந்து பிரிவே முடியாத ஒரு அழகாகவும் தெரியுது. இது வந்து ஒரு ஆலிகரி ஆஃப் ஹியூமன் லைஃப்னே சொல்லலாம். ஏன்னா வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் அப்படி தான் நமக்கு இருக்குது. இவராலேயே வந்து நிறைய இங்கிலீஷ் போய்ட்ஸ், ஷெல்லி, பைரன், கீட்ஸ்லாம் வந்து அந்த கடலை பற்றி எழுதுனாங்கன்னு கூட சொல்லுவாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது த வைஃப்ஸ் கம்ப்ளைண்ட் ஆர் த வைஃப்ஸ் லேமெண்ட், அப்புறம் த ஹஸ்பண்ட்ஸ் மெசேஜ். இது ரெண்டுமே வந்து ஓல்டு இங்கிலீஷ் லவ் போயம்ஸ்னு சொல்லலாம். இதில் பார்த்திங்கன்னா ஒரு பர்சனல் நோட்டும் சின்சியரிட்டியும் இருக்குது. ரெண்டு போயமே வந்து ஒரு ட்ராமாட்டிக் மோனோலாக்ஸ் தான். இதில் மனைவி வந்து புலம்புறாங்க. ஏன்னா அவங்க வந்து கணவரை விட்டு பிரிஞ்சிருக்காங்க. ஏன் பிரிஞ்சிருக்காங்கன்னா, அவங்க கணவருடைய மக்கள்லாம் சேர்ந்து இவங்களை எடுத்துன்னு போய் ஜெயிலில் போட்டிருக்காங்க. ஆனால் அவங்க ஹஸ்பண்ட் வந்து அவங்களுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புகிறாரு. சொல்கிறார், இந்த மாதிரி உனக்காக நான் இந்த இடத்துல வந்து காத்துட்டுருப்பேன், எப்படியாவது வந்துடுன்னு. ஒருவேளை அந்த கணவர் வந்து வெளிநாட்டில் இருக்கலாம். ஆனால் வந்து அவர் அந்த கடிதத்தில் வந்து சொல்கிறாரு, என்னோட உண்மையான காதல் நீ தான், நம்ம காதல் வந்து என்றைக்குமே வந்து நிலச்சி இருக்கும், இவனை தவிர என் மனசு வேறு யாரையும் நாடாதுன்றது இந்த கவிதையில் அவர் சொல்லியிருப்பார். அடுத்தது வந்து உல்ஃப் அண்ட் எடகர். இதுவும் ஒரு ட்ராமாட்டிக் மோனோலாக் தான். இதை வந்து நம்ம எலிஜியா இல்லை ரிடிலா இல்லை சாங்கா பேலட் வித் ரிஃப்ரெயினான்னு சொல்ல முடியாதபடி இதில் எல்லா அம்சமும் இருக்குது. இதுலேயும் பார்த்திங்கன்னா இந்த போயம் ஒரு ஸ்பீக்கர் வந்து சொல்கிறாங்க. அநேகமாக அவங்க வந்து அவங்களுடைய கணவரோ இல்லைனா லவ்வரோ அவர் வந்து உல்ஃபாக இருக்கணும், அவங்கள வந்து விட்டு பிரிஞ்சு இருக்கணும். பிரியறதுக்கு காரணம் வந்து வன்முறை தான். அவளுடைய மக்களே வந்து அவளை வந்து எங்கேயும் போகாதபடி அவளை பிடிச்சி வச்சுருக்காங்க. இங்கே அந்த பிரிவை நினச்சி அவங்க அழுதுகிட்டே இருக்கும் போது திருப்பி அவரோட சேரணும் அப்படின்ற எண்ணத்தை மட்டும் அவங்க வந்து வெளிப்படுத்துகிறாங்க. அவரோட சேர்றது தான் அவங்க மனசுக்கு வந்து இதமாகவும் அதே சமயத்தில் அது வந்து ஒரு அழுத்தத்தையும் அவங்களுக்கு தருது. அது இவங்க வந்து உல்ஃபை பற்றி சொல்கிற அதே நேரத்தில் எடவேசரை பற்றியும் பேசுகிறாங்க. எடவேசர் வந்து அவங்க கணவராகவும் இருக்கலாம், இல்லை அவங்கள வந்து கைப்பிடிச்சி எடுத்துன்னு போய் ஒரு இடத்துல அடைச்சி வச்சாராகவும் இருக்கலாம்.
அதே சமயத்தில் அவங்க வந்து வெல்ஃப்ன்றதை பற்றியும் பேசுகிறாங்க. வெல்ஃப்னா குழந்தைன்னு அர்த்தம். இது அநேகமாக வந்து இந்த வெல்ஃப்ன்ற குழந்தை வந்து உல்ஃப்னு அவங்க சொல்கிறக்கூடியவங்களுடைய குழந்தை தான். இந்த குழந்தைய வந்து அவங்க காட்டுக்கு அழைச்சின்னு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த போயமோட கடைசியில் அந்த ரிஃப்ரெயின் இட் இஸ் நாட் ஸோ வித் அஸ்ன்ற முடிகிற மாதிரி இந்த போயம் அமைஞ்சிருக்கு. உங்களுக்கும் வேறு ஏதாவது எலிஜியை பற்றி சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.